வருகிற டிசம்பர் 3ஆம் தேதி கார்த்திகை தீபம் வருகிறது. அன்றைய தினம் நாம் வீட்டில் என்னவெல்லாம் செய்யலாம், என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்பதை இந்த பதிவில் காணலாம். நீங்கள் நமது சேனலுக்கு புதிதாக வந்துள்ளீர்கள் என்றால் நமது ஆன்மீக சரணாலயம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த பதிவை லைக் செய்து வைத்துக் கொள்ளவும். வாருங்கள், இப்பொழுது கார்த்திகை தீபம் என்று என்ன செய்யலாம், செய்யக்கூடாது என்பதை பார்க்கலாம். கார்த்திகை தீபம் அன்று அசைவம் எடுக்கவோ சமைப்பது சாப்பிடவோ கூடாது. கார்த்திகை தீபம் அன்று வீடு மாறுவதோ இல்லை பொருள்களை மாற்றுவதோ கண்டிப்பாக செய்யக்கூடாது. பூஜை செய்யாமல் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக எந்த அறையும் விளக்கு ஏற்றாமல் இருக்கவே கூடாது. வீட்டில் உள்ளவர்கள் எந்த சண்டை வாக்குவாதம் எதையும் செய்யக்கூடாது. விளக்குகள் அனைத்தும் தானாக குளிர வேண்டும். நீங்கள் கட்டாயம் அதை அணைக்கக்கூடாது. கண்டிப்பாக கார்த்திகை தீபம் அன்று குறைந்தது 6 விளக்குகளாவது வீட்டில் ஏற்றி வைக்க வேண்டும். கார்த்திகை தீபம் அன்று முருகப்பெருமானுக்கும் சிவனுக்கும் உகந்த நாள். இன்று இந்த இரு தெய்வங்களையும் கட்டாயம் வேண்டிக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு மாலை நேரத்தில் பூஜை செய்துவிட்டு பிறகு கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும். கார்த்திகை தீபம் அன்று நீங்கள் வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தால் உங்கள் வீட்டின் பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் சொல்லியாவது விளக்கேற்ற வேண்டும். கார்த்திகை அன்று வீடு கண்டிப்பாக இருண்டு போய் கிடக்கக்கூடாது. வீட்டில் உள்ள பெண்கள் அன்றைய தினம் விளக்கேற்ற முடியாத சூழ்நிலையில் இருந்தால் வீட்டில் மற்றவர்களிடம் சொல்லி விளக்கேற்ற வைக்க வேண்டும். கார்த்திகை தீபம் அன்று வெளியில் குத்து விளக்கு வைத்து குத்து விளக்கிலும் குத்து விளக்கை சுத்தியும் விளக்கேற்ற வேண்டும். கார்த்திகை தீப திருநாள் அன்று முருகன் கோவிலுக்கு, சிவன் கோவிலுக்கு செல்வது நல்லது. கார்த்திகை தீபம் அன்று பழைய விளக்குகளையும் நீங்கள் ஏற்றி வைக்கலாம். ஆனால் ஒரு விளக்கு 2 விளக்காவது புதிதாக வாங்கி ஏற்றி வையுங்கள். மேலும் இது போன்ற தொடர்ந்து ஆன்மீக தகவல்கள் பெற நமது ஆன்மீக சரணாலயம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளவும்.